ஹலோ எவ்ரிவன். அன்புள்ள பெற்றோர்களே, நாம் அனைவரும் நம் பிள்ளைகள் வெற்றியாளர்களாக எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த ஆசையின் காரணமாக அவர்களின் பாதையில் இருக்கும் சின்ன சின்ன முட்களை கூட நாம் அள்ளி எறிந்து விடுகிறோம். அதுதான் நாம் செய்யும் பெரிய தவறு. நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் தோல்வி. ஆம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். தோல்விகளைப் பற்றி நாம் அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும்போது விழுகிறது அல்லவா? விழுந்தால் மட்டும்தான் எப்படி சமநிலைப்படுத்த வேண்டும் என்று அது கற்கும். அதேபோல்தான் வாழ்க்கையும். தேர்வு தோல்வி, போட்டியில் தோல்வி, நண்பர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு, இவை அனைத்தும் தோல்விகள் அல்ல, அவை வாழ்க்கை பாடங்கள். ஒரு பெற்றோர் செய்ய வேண்டியது குழந்தை விழுந்தால் அதை தூக்கி கொஞ்சுவது அல்ல. மாறாக, நீ ஏன் விழுந்தாய், அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று அந்த குழந்தையிடமே கேட்டு சிந்திக்க வைப்பது. தவறை ஒரு குற்றமாக பார்க்காமல் அடுத்து சரியாக செய்ய கிடைத்த ஒரு வாய்ப்பாக பார்க்க கற்றுக் கொடுங்கள். உங்கள் தோல்வி கதைகளை அவர்களிடம் சொல்லுங்கள். அன்புள்ள பெற்றோரே, ஒரு தோல்வி வரும்போது உங்கள் குழந்தை அழுதால் இது ஒரு பெரிய விஷயமில்லை என்று அதை சாதாரணமாக ஆக்காதீர்கள். மாறாக, தோல்வி வலிக்கும், பரவாயில்லை, ஆனால் இந்த வலியிலிருந்து நாம் எப்படி கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்கள் எதற்கெல்லாம் பயப்படாமல் இருந்தீர்கள் என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். எல்லா போராட்டங்களையும் நீங்கள் செய்துவிட்டால் நாளை இந்த பெரிய உலகில் அவர்களால் தனியாக வாழவே முடியாது. எனவே தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை எப்போதும் ஜெயிக்க வைக்காதீர்கள். அவர்கள் தோற்கட்டும். அந்த தோல்வியின் மூலமாக அவர்கள் கற்றுக்கொண்டு வலிமையோடு மீண்டும் எழுந்து நின்று தாமஸ் எடிசனைப் போல முந்தைய வீடியோவை நினைவில் கொள்க. இந்த உலகத்துக்கே ஒளியூட்ட கற்றுக்கொள்ளட்டும். அதுவே ஒரு நல்ல பெற்றோர் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய சொத்து. நன்றி.